இந்த நபரு தெரியாதனமா ஒரு வாத்துடைய முட்டையை கீழே போட்டுறாரு. அது கீழே விழுந்து டமால்னு உடைஞ்சி உள்ள ஏதோ மெட்டல் மாதிரி சத்தம் வருது. உடனே அவரு அதை கையில எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அந்த முட்டைக்குள்ள ஒரு கோல்டு கலர் முட்டை இருக்குது. அதை பார்த்த உடனே அவரு சந்தேகப்பட்டு அவருடைய லேபுக்கு எடுத்துட்டு போய் அது தங்கமானு செக் பண்றாரு. பார்த்தா அது 24 கேரட் கோல்டு. உடனே அவரு பயங்கர சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு ஓடி வந்து தன்னுடைய வைஃப் கிட்ட நாம நம்மளுடைய வாத்துனால ஒரு மிகப்பெரிய மில்லியனரா மாற போறோம்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க இப்பதான் அந்த வாத்த நானு பணம் இல்லன்னு ஒரு விவசாயிக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டேன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே ஃபேமிலியே பதறி அடிச்சுக்கிட்டு அந்த விவசாயி கிட்ட ஓடி போய் நாங்க கொடுத்த வாத்தை எங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க, அதுக்காக நாங்க உங்ககிட்ட வாங்கின பணத்தை விட 10 மடங்கு திருப்பி தரேன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே சரின்னு அந்த விவசாயியும் ஒத்துக்கிறாரு. ஆனா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இவங்க வாத்து மாதிரி ஏகப்பட்ட வாத்துங்க இருக்குது. இவங்க வாத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய வாத்து நாய் மாதிரி குலைச்சா முட்டை போடுன்னு சொல்லிட்டு நாய் மாதிரி எல்லாம் குலைச்சு பாக்குறாரு. ஆனா அப்ப கூட அதெல்லாம் வேலைக்கே ஆகல. அதுக்கப்புறம் அவருடைய பையன் இதுக்கப்புறம் நம்ம வாத்து நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு சோகமா வெளியில நடந்து போறான். பார்த்தா அந்த வாத்து மட்டும் கரெக்டா அவன் பின்னாடியே ஓடி வருது. ஒரு வழியா அது கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து அதுக்கு முன்னால நாய் மாதிரியே குலைக்கிறாரு. பார்த்தா அது உடனே ஒரு முட்டை போடுது. அந்த முட்டையை எடுத்து உடைச்சு பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள இருந்து கோல்டன் எக் வருது. அதுக்கப்புறம் அந்த வாத்துக்கு அந்த வீட்டுல ராஜ மரியாதை கிடைக்குது. பையன் தூங்கும் போது கூட பொத்தி விடாம அந்த வாத்துக்கு அவங்க அப்பா பொத்தி விடுறாரு.